அம்மாடி, அவங்க இப்ப ஆன் த வே ஹனிமூனு. தெரியும்ல? இப்பவும் எனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, அவங்க இப்ப கிளம்பி போயிட்டாங்களே, எப்படி அவங்கள திரும்ப வர வைப்ப? நீ மனசு வச்சா கண்டிப்பா அது நடக்கும்மா. சரி, இப்ப நான் என்னம்மா பண்ணணும்? என்னவா இருக்கும் அந்த gift? சொல்ல மாட்டேங்கிறாரு. ம், என்னவா ஏய். இருக்கும்? என்ன யோசிச்சுட்டே வர? gift எங்க இருக்கும்னா கண்டிப்பா நானா சொல்ற வரைக்கும் உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது. மாமா, என்னை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. எந்த விஷயத்தையும் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். ம், சரி, ஹனிமூன் போறதுனால விடுறேன். இல்லன்னா இந்த நேரம் காரை புரட்டி போட்டு தேடி கண்டுபிடிச்சிருப்பேன். அப்பா நீ பெரிய கில்லாடிதான். சரி, நீ கண்டுபிடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஏதாவது பேசிட்டே வாயேன். இப்படியே அமைதியா உம்முன்னு உட்காந்துட்டே வர. மாமா, நீங்களா சொல்றீங்க? என்னால இதை நம்பவே முடியல மாமா. வர வர நீங்க ஆளையே மாறிட்டு வரீங்க. முன்னெல்லாம் நான் ஏதாவது பேசினா எரிஞ்சு எரிஞ்சு விழுவீங்க. இப்போ நான் பேசுறத கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க. உங்ககிட்ட இந்த மாற்றம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. சரி மாமா, நான் பேசுறது உங்களுக்கு உண்மையாவே ரொம்ப பிடிக்குமா? ம், ஆ, சே சே, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை செய்றவங்க, ஃப்ளைட்ல வேலை செய்றவங்க, அப்புறம் இந்த பஸ் லாரி ஓட்டுறவங்கலாம் அந்த வண்டியோட சத்தத்தை கேட்டு கேட்டு பழகி போய் அந்த சத்தம் இல்லாம நைட்டு தூக்கம் கூட வரலன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி தான் நீ லொட லொடன்னு பேசுற சத்தத்தை அடிக்கடி கேட்டு கேட்டு இப்ப அது இல்லாம டப்புன்னு கொஞ்சம் சைலண்டா இருந்த உடனே ஒரு மாதிரியா இருக்கு, அவ்வளவுதான். மாமா, என்ன ஓவரா கலாய்க்கிறீங்களா? பாத்துக்கிறேன். ஆ, சரி, ஏன் கோச்சுக்கிற? ஏதாவது பேசு. எதுக்கு அமைதியா வர? என்னத்த பேசுறது? மாமா, பாடட்டுமா? ம், என்னது பாடுறியா? ம். அம்மா தாயே, நீ அதுக்கு கொஞ்சம் பேசாமையே வா, நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். இல்ல மாமா, நான் சரியா பாடுறேன் மாமா. அதுக்கப்புறம் பாடணுமா வேணாமா நீங்களே சொல்லுங்க. ம், சரி, பாடு பாப்போம். கண்ண காட்டு போதும் நிழலாக கூட வார, என்ன வேணும் கேள, குறையாம நானும் தார, நச்சன காதல கொட்டுற ஆம்பல ஒட்டுரியே உசுறு நீ, நிச்சயமாகல சம்பந்தம் போடல எப்பவுமே உறவனி, அன்புல வெத வெதச்சு என்ன நீ பறிச்சாயே, கண்ண காட்டு போதும் நிழலாக கூட வார. ஆ, என்னடா இத்தனை நாள் மொக்கையா பாடினவ இப்ப நல்லா பாடுறேன்னு பாக்குறீங்களா? மாமா, என்னதான் பாடவே தெரியலனாலும் தனக்கு பிடிச்ச ஆம்பளை முன்னாடி எல்லா பொண்ணுங்களும் நல்லாதான் மாமா பாடுவாங்க. ம். கண்ணு காட்டு போதும் நிழலாக கூட வார, என்ன வேணும் கேளு, குறையாம நானும் தார, நச்சன ஆ, சொல்லடா சுந்தர். டேய், என்னடா சொல்ற? இருடா. ஏய் ஏய், இந்த உடனே வரேன்டா. சரிடா, நீ போன வை, நான் வந்துட்டே இருக்கேன். மாமா, என்னாச்சு மாமா? இரு சக்தி, சொல்றேன். என்ன நடந்திருக்கோ ஒண்ணுமே புரியலையே. ஏன் வண்டியை திருப்பிட்டு போறாரா?
அம்மா ஆ? என்னாச்சுமா பாட்டிக்கு? பாட்டி பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்கப்பா. ம். அது இல்லப்பா, பாட்டிக்கு வயசாயிடுச்சுல்ல, பாத்ரூம் போகும்போது கண்ணாடியை வேற வச்சுட்டே போயிட்டாங்க. அதனால கீழே என்ன இருக்குன்னு தெரியாததுனால காலை தப்பா வச்சு வழுக்கி விழுந்துட்டாங்கப்பா. அம்மா, நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா, உனக்கு ஒண்ணு ஆகாது, நான் இருக்கேன்ல. என்னை விட்டு போயிடாதம்மா. அம்மா என்னம்மா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? பாட்டிக்கு ஒன்றும் ஆகாதம்மா. டாக்டர், பாட்டிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? சுகர் இருக்கறனால காயம் ஆறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். டேப்லெட்ஸ்லாம் எழுதியிருக்கேன், அது மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சரி டாக்டர். பத்திரமா உடம்பு பார்த்துக்கோங்க. இந்த டேப்லெட்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே டாக்டர். அம்மா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. பாட்டிக்கு ஒன்றும் ஆகாதும்மா. நீங்க இந்த மாதிரி அழுது டென்ஷன் ஆனீங்கன்னா பாட்டிக்கு தான் பிபி ஏறிடும். தயவு செஞ்சு அழாதீங்கம்மா. சரி சிவா, நீ ஹனிமூனுக்கு தானே போயிட்டு இருந்த, நீ எப்படிப்பா இங்க வந்த? இல்லம்மா, சுந்தர் தான் ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னான். டேய் சுந்தர், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? ஹனிமூன் போனவங்கள எதுக்குடா திரும்பி வர சொன்ன? இல்லைம்மா, பாட்டிக்கு அடிபட்டவொடனே எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, அதான் சிவாக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். டேய் சுந்தர், என்னடா நீ? பாவம், அவனே இப்பதான் ஹனிமூனுக்கு கிளம்பி போயிருக்கான். அவனை போய் திரும்பி வர சொல்லிருக்க? நீ இன்னும் சின்ன பையனாவே இருக்கியேடா. சிவா, அதான் பாட்டிக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, நீங்க 2 பேரும் கிளம்பி போங்க, நான் பாத்துக்கிறேன். அம்மா இல்லைம்மா, நான் இப்போ ஹனிமூன் போல. ஏன்பா, ஏன் போகல? இல்லைம்மா, பாட்டிக்கு இந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் எப்படி ஹனிமூன் போகிறது? பரவாயில்லம்மா, நான் ட்ராவல்ஸில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இன்னொரு நாள் போய்க்கிறேன். சிவா, நான் சொல்றது கேளு, நீ போ. போயிட்டு பாதி வழியில திரும்பி வந்தா நல்லா இருக்காது. அம்மா சொல்ற கேளு. அம்மா ப்ளீஸ்மா. சக்தி, நீயாவது அவன்கிட்ட சொல்லுமா? இல்லம்மா, நான் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறால, நீ சொல்லுமா? அம்மா நான் சொன்னதாம்மா. இப்போ நாங்கள் ஹனிமூன் போல. என் முடிவுதாம்மா சக்தியோட முடிவு. என்ன சக்தி, உனக்கு ஓகே தானே? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாமா. நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப போய்க்கலாம். அம்மா, எங்க 2 பேருக்குமே இப்போ போறதுல விருப்பம் இல்லை. பாட்டிக்கு குணமாகட்டும், அப்புறமா நாங்க போய்க்கிறோம். நல்ல பையன். சிவா, சிவா பாட்டி. செல்லம். பாட்டி பார்த்து பாட்டி. பாத்து. சாரிடா கண்ணா, என்னால தானே உன்னோட ஹனிமூன் கேன்சல் ஆயிடுச்சு. ஐயோ, என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. சாரிடா செல்லம். பாட்டி, நீங்க என்ன வேணும்னு விழுந்தீங்க? தெரியாம தானே விழுந்தீங்க. விடுங்க பாட்டி, இன்னொரு நாள் நாங்க போய்க்கிறோம். சரிடா கண்ணா, சரி. அம்மா, நீங்க பாட்டி கூடவே இருங்க. லக்கேஜ் எல்லாம் நான் வண்டியிலே வச்சுட்டு வந்துட்டேன், எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஐயா. என்னாச்சு?
பாட்டிக்கு சூடா ரசம் வச்சு சாப்பாடு கொடு. ஆ. நான் போய் மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க. போயிட்டு வந்துடுறேன். ஆ. பாட்டி பாட்டி பாட்டி. நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் ரசம் வச்சு எடுத்துட்டு வரேன். தாரணி கூட வா. அம்மா ரொம்ப வலிக்குதாம்மா? அத்தை ரொம்ப நடிக்காதீங்க. அதான் நீங்க ஜெயிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இன்னும் நடிச்சிட்டு இருக்கீங்க? ஐயோடா, ஜெயிச்சிட்டோங்கன்ற வார்த்தைய இந்த சக்தி வாயால கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாமா? அம்மா, எனக்கு அடிபட்ட வலி கொஞ்சம் கூட தெரியவே இல்லம்மா. ஏய் கிழவி, பாத்து, உன் பொண்ணு உன்னை கொல்ல கூட தயங்காது. இவ கூட சேர்ந்துக்கிட்டு நீ கூத்தடிச்சிட்டு இருக்கியா? ஒரு நாள் இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அனுபவிப்ப பாரு. ஏய் படி படி படி, வேலைய பாத்துட்டு போடி. ஏய் கிழவி, அடிபட்டு உனக்கு புத்தி வரலல்ல? என்னத்த, நாங்க ஹனிமூன் போறது எப்படி தடுக்கணும்னு தெரியாம கடைசியில பெத்த அம்மாவே பலி கொடுக்க துணிஞ்சிட்டீங்க பாத்தீங்களா? எங்க அம்மா உயிரை மட்டும் இல்லடி, ஏன் உயிரை கொடுத்தாவது இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்து வேண்டி. அத்த, எந்த சூழ்நிலையிலயும் என்னை இந்த வீட்டை விட்டு உங்களால துரத்தவே முடியாது. ஏய், சும்மா கத்தாதீங்க அத்த. இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் என் மாமாவோட சேர்ந்து காட்டுறேன், அவர் கூட வாழ்ந்து காட்டுறேன். உங்க வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்துல ஏத்தி இந்த வீட்டை விட்டு துரத்தி காட்டுறேன். இது சத்தியம். கிறுக்கி, இந்த சுபத்ராவை பத்தி தெரியல. நான் ஒரு விஷயத்தை அடையறதுக்கு எந்த மூலைக்கு வேணாலும் போவேன். அம்மா வலிக்குதுமா. என்னாச்சுமா, ரொம்ப வலிக்குதா? ஆமாம்மா. என்ன மன்னிச்சிடுமா. அவங்க 2 பேரையும் தடுத்து நிறுத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. சாரி. பரவாயில்லம்மா, அவங்க ஹனிமூன் போகலல்ல, அதுவே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. வழியே தெரியல. சொல்லுங்க அவங்க. ஹலோ சார், கிளம்பிட்டீங்களா? இல்ல, அது என்னாச்சு? வெங்கட், ஒரு சின்ன ப்ராப்ளம். சொல்லுங்க சார். வீட்டில் எங்க பாட்டிக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஐயோ, என்னாச்சு? இல்லை, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. தலையில் கொஞ்சம் லைட்டாக காயம்பட்டிருக்கு. வீட்டில் எல்லாருமே பதட்டமாக இருக்காங்க. ஐயோ சார், அப்படியா? ஏய், என்னாச்சு? கிளம்பிட்டாங்களா? அதான் இந்த நேரத்தில் நாங்கள் ஹனிமூன்லாம் கிளம்பி போனால் நல்லா இருக்காது. ஹனிமூனா? சாரி, இந்த பர்டிகுலராக கோர்ட்டு விஷயம் எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது. அதான் ஹனிமூன் சொல்லிட்டு தான் கிளம்புனோம். பட் அதுக்குள்ளே இந்த இன்சிடென்ட் நடந்துருச்சு. ஓகே சார். வெங்கட், எனக்கு நீங்கள் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்ன சொல்லுங்க சார்? கோர்ட்டில் சொல்லிட்டு இந்த கவுன்சிலிங் டேட்டையும் இந்த ட்ரிப்பு பிளானையும் இன்னொரு நாள் மாற்ற முடியுமா? இன்னொரு நாளா? இப்போ என்ன பண்ணுறது? நீங்கள் கேட்டு பாருங்க. நானும் என்னோட ஸ்கெடியூல் பார்த்துட்டு ஒரு பர்டிகுலர் டேட் சொல்கிறேன். ஹலோ வெங்கட், லைனில் இருக்கீங்களா? சார் இருக்கேன் சார். என்ன ஓகே தானே? பாசிபிலிட்டி இருக்கா? ஓகே தான் சார். ஃபைன். இது சம்மந்தமாக நான் யாரையாவது வந்து கோர்ட்டில் பார்க்கணுமா? தேவையில்ல சார். இல்லை மெயில் சம்திங்? எதுவுமே தேவையில்ல சார், நானே பார்த்துக்கிறேன். சி வெங்கட், நான் வேணா இந்த ட்ரிப்புக்கு இப்போது கேன்சல் ஆனதுக்கான இந்த செலவெல்லாம் கோர்ட்டில் பே பண்ணணும்னா சொல்லுங்கள், நான் பே பண்ணிடுறேன். இல்லை சார், பரவாயில்ல, இருக்கட்டும். வெங்கட், என்ன பரவாயில்லன்னு சொல்கிறீங்க? நீங்கள் என்ன உங்கள் கை காசு போட்டா பண்ணீங்க? அப்படி இல்லை சார். கோர்ட்டு பணம் தானே. நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள், எந்த நேமில் எப்படி செக் பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் போட்டு கொடுத்துட்றேன். ஓகே சார். நல்ல வேலை, செலவு பண்ண காசை திரும்ப கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. என்னாச்சு? என்ன ஆச்சா? மொத்த பிளானுமே புட்டுக்குச்சு. ஏன் என்னாச்சு? அக்காவும் மாமும் ஊருக்கு போலியா? இரு, நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன். அனு அவசரப்படாத. ஏன்? சிவா சாரோட பாட்டுக்கே அடிபட்டுருச்சான். அதனால உங்க அக்காவும் மாமாவும் ஊருக்கு போலையாம்.
எல்லாம் சரியா போயிட்டு இருந்தப்ப கடைசி நேரத்துல சொதப்பிடுச்சு. அந்த கிழவி வேணும்னு கூட இதை செஞ்சிருக்கோம். என்ன பேசுற நீ? யாராவது இந்த மாதிரி வேணும்னு செய்வாங்களா? உனக்கு தெரியாது வெங்கட், அந்த கிழவி ஒரு சூனியக்கார கிழவி. அது இந்த மாதிரி சேட்டெல்லாம் ஏதாவது செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. சிவா சார் இன்னொரு நாள் சொல்றாராம், அந்த டேட்ல பிளான் பண்ண மாதிரி போயிடலான்னு சொல்றாரு. ஓ அப்படியா? இது சூப்பர். அவர்கிட்ட அடிக்கடி இத பத்தி பேசிட்டே இரு வெங்கட். அப்பதான் மாமா சீக்கிரமா ஏதாவது ஒரு டேட் சொல்வாரு. ம். அந்த நேரத்துல டிக்கெட் புக் பண்ணி ரூமையும் புக் பண்ணி கொடுத்துரு. என்ன மறந்துடாத வெங்கட், சரியா? ஆ. சரி சரி, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். மாமா வர மாட்டாரு, லீவ் போடலாம்னு நினைச்சேன். இப்ப ஆபீஸ் கிளம்பி வந்துட போறாரு. சரி ஓகே, நான் கிளம்புறேன். ஏய் ஏய் அனு, அப்புறம் பார்க்கலாம், பாய். அக்கா மாமாவை சேர்த்து வைக்க ஐடியா கொடுத்துட்டு போறா. ம், வச்சுக்கிறேன். மாமா இந்தாங்க, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. சாரி சக்தி. எதுக்கு மாமா? இல்ல, நீ ரொம்ப ஆசையா இருந்த டூருக்கு போகணுன்னு. இதுல என்ன மாமா இருக்கு? இன்னைக்கு இல்லனா இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம், விடுங்க. சக்தி, ம்? உன்னால மட்டும் எப்படி இப்பெல்லாம் இருக்க முடியுது? என்ன மாமா? இல்ல, நீ ரொம்ப ஆசையா கிளம்பி வந்த. திடீர்னு ஃபோன் வந்தோடனே எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். உனக்கு இதுல கொஞ்சம் கூட வருத்தம் இல்ல? மாமா, நான் இப்ப வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? நான் வருத்தப்பட்டா பாட்டிக்கு சரியாயிடுமா? இல்ல கேன்சல் ஆன ட்ரிப்புக்கு தான் போக போறோமா? விடுங்க மாமா, பாத்துக்கலாம். மாமா, என்ன அப்படி பாக்குறீங்க? உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே எல்லாத்தையுமே இப்படி ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறது தான் சக்தி. யூ ஆர் ரியலி கிரேட் சக்தி. உனக்கெல்லாம் இந்த ரெஃபரன்ஸ் கம்பேரிஷன்லாம் கிடையாது. யூ ஆர் யூனிக் மாஸ். மாமா, நீங்க சும்மா கலாய்க்கிறீங்க, போங்க. ஏய், நான் சீரியஸா தான் சொல்றேன். நான் பல கண்ட்ரிக்கு போயிருக்கேன், பல விஷயங்கள்லாம் பார்த்துருக்கேன். ஆனா எந்த ஒரு விஷயத்தையுமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணுங்கிறத நான் உன்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். ஐயோ மாமா, சூப்பர் மாமா. நீங்க எனக்கு அவார்ட் கொடுத்திருந்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். உங்க வாயால பாராட்டு வாங்குறது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? ஐயோ ஐயோ, என் மாமா இப்படி சொல்லிட்டாரு, நான் என்ன பண்ணுவேன்? ஏய், ஏய், என் சந்தோஷத்தை சொல்லவே முடியாது மாமா. ஏய், ஏய் சக்தி, வேணா கீழே இறங்கு. மாமா, எனக்கு தலைக்கால் புரியாம நான் ஆடிட்டு ஏய் இருக்கேன். சக்தி, பார்த்து கீழே இறங்கு. ஏய், நான் இப்ப என்ன சொல்லிட்டேன், நீ குதிக்கிற? மாமா, நீங்களும் வந்து ஆடுங்கள, வாங்கல. மாமா, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ஏய், ஹனிமூன் போகலங்கிற கவலை எனக்கு போயிடுச்சு மாமா. மாமா, ரொம்ப பரவாயில்ல, தேங்க்ஸ் வா. மாமா. மாமா, நீங்களே என் கூட வந்து ஆடுங்களேன். ஏய், ஏய், சக்தி, சொன்னா கேளு. கீழே இருந்து எல்லாம் வந்துட போறாங்க. வா. மாமா, பரவாயில்ல மாமா, ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, சொன்னா வாங்க. கேளு சக்தி, மாமா, கீழே இறங்கு. மாமா, நீங்க வாங்கல ஒரு தடவை. பரவாயில்ல, நீ முத கீழே இறங்கு.